உதய்பூர் அரண்மனையில பிரம்மாண்டமா ராஷ்மிகா அவங்களுக்கும் விஜய் தேவரகொண்டா அவருக்கும் திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்துல மாப்பிள்ளை அப்படியே குதிரையில ராஜா மாதிரி ராஷ்மிகா அவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. அரண்மனையில திருமணம்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க திருமணத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க திருமணத்துக்கு நெருக்கமானவர்கள் மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டு கலந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்தவர்களும் திருமணத்துக்கு வரும்போது மொபைல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்க திருமணம் பிரம்மாண்டமா நடைபெற்ற நிலையில 2 பேருமே தங்களோட திருமண புகைப்படங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ராஷ்மிகா அவங்க ஷேர் பண்ணிருக்க புகைப்படங்கள்ல விஜய் தேவரகொண்டா மணமேடைக்கு குதிரையில வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இத பார்த்த நிறைய பேர் ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு தாலி கட்ட விஜய் தேவரகொண்டா அவரு குதிரை ஏறி வந்திருக்காரே அப்படிங்கிற மாதிரியும் 2 பேரையும் வாழ்த்தியும் நிறைய பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. திருமண புகைப்படங்களை அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. அதுல ராஷ்மிகா அவங்க தாலி கட்டும் போது கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. நிறைய ரசிகர்கள் ரொம்ப அழகான காதல் கதை அப்படின்னு இந்த புகைப்படங்களை இப்ப அதிகமா ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா அவரு உண்மையான காதல இவர்கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு ராஷ்மிகா அவங்க சொன்னாங்க. ராஷ்மிகா மந்தனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னும் இப்ப என்னோட ஒய்ஃப் அப்படின்னும் விஜய் தேவரகொண்டா அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அழகான காதல் விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களோட தேவையில்லாத புகைப்படங்கள் எதுவுமே வந்தது கிடையாது. சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி ஒருத்தர் டேக் பண்ணிக்கிட்டதோ இல்ல அவங்களோட புகைப்படங்களை பதிவிட்டதோ கிடையாது. முதல் முறையா திருமணமானப்பதான் 2 பேரும் காதலிக்கிற விஷயம், அதாவது இவ்வளவு வருஷமா காதலிச்சதும் திருமணம் பண்ணிக்கிட்டதும் இந்த விஷயத்த பதிவிட்டிருக்காங்க. நிறைய லைக், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வாழ்த்தி நிறைய கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. ராஷ்மிகா அவங்க பதிவிட்டிருந்த இந்த புகைப்படத்துல நிறைய நடிகைகள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அழகான ஜோடி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஹன்சிகா அவங்களும் கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ரேயா கோஷல் அவங்களும் வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெனிலியாவும் 2 பேரும் எப்பவும் லவ்வோட எடுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவாங்கி அவங்களும் மை ஃபேவரட் ஷிப் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. கல்யாணி பிரியதர்சன் அவங்களும் அந்த புகைப்படங்களை பார்த்து கண் கலங்குற மாதிரி, அதாவது ஆனந்த கண்ணீர் வர மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. அதித்தி அவங்க வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. இதே போல நிறைய பிரபலங்கள் அவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி அழகான கியூட்டிஸ் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. எப்பவும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.